ஏண்டா சரி ப்ரோ. நம்மகிட்ட பண்ண கிருன்னு இருக்காங்க, நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்குறாங்களோ. வெல்கம் பேக் டு தி த்ராட்டில் 49+. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து நிறைய பேர் காமனாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வர விஷயத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். அபவுட் எக்ஸ்ட்ரீம் 125R. நான் வசதியாக மஞ்சள் கலரில் வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி வந்து நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா காலேஜுக்கு போயிட்டுருக்கேன். எனக்கு இன்றைக்கி ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரீம் 125R இந்த பைக்கை வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னோடய சைட்லேருந்து அரௌண்ட் இது வரைக்கும் ஒரு 9 மந்த்துக்கிட்ட ஆக போகுது. ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ 16,017 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. இதை வச்சு நான் சொல்கிறேன், உங்களுக்கு இது வேணுமா வேணாமா, வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. பார்க்கத்தானே போகிற. அண்டு ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ் தான் நிறைய பேர் பார்க்குறது. மைலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் நார்மலாக ஓட்டுறப்ப என்னோடய மைலேஜ் வந்து அரௌண்ட் ஒரு 61 வரைக்கும் வந்துச்சு. அதை நான் ஃபஸ்ட்டு சயின்ஸ் சர்வீஸ் வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். நான் 61 கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ரஃப்பாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ரஃப்பாக யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இதோட மைலேஜ் அப்படிங்கிறது எனக்கு 56, 54 அந்த மாதிரி மைலேஜ் தான் வந்துச்சு. ஸோ ஓகே, டீசெண்டான மைலேஜ் அப்படின்னா கூட ஓகே தான். அண்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா 16,000 கிலோமீட்டர் வந்து ஓடிடுச்சு. இதில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம்னா வந்து இந்த ரைடிங் தான். ஸோ ரைடிங் மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டமே இருக்காது. நல்லா உட்காந்தா நம்ம பாட்டுக்கு சாலிடாக உட்காந்துட்டு எவ்வளோ தூரம் ஆனாலும் போகலாம். பட் ஆனால் இன்ஜின் கெப்பாசிட்டி அப்படி கிடையாது. நீங்கள் ரெகுலராக வந்து நான் ஒரு 60-70 கிலோமீட்டர்கிட்ட ஓட்டுறேன் அப்படிங்கிறப்போ இந்த பைக்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் போகிறப்ப அந்தளவுக்கு பெருசாக ஸ்ட்ரகிள் இருக்காது. பாடி பெயின் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது லாங் போகிறதுக்கெல்லாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இருந்த இஷ்யூ வந்து இன்ஜின் ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நான் ஸ்லோ பண்ணி கியர் சேஞ்ச் பண்ணுறப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். அது சரியான பிரச்சனையாக நான் பார்த்தது. அப்புறம் இடையில ஒரு வாட்டி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 3 செகண்ட் அந்த மாதிரி லேகு. ஸோ அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, வெறுத்து போயிட்டேன். அண்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு ஆயில் வந்து லீக் ஆகிற பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க சொன்ன நேரத்தில் வரல. பட் ஆனால் ஆஃப்டர் சர்வீஸ் எனக்கு வந்துச்சு. ஸோ இன்ஜினோட ஆயில் ஃபில்டர் சைட்லேருந்து எனக்கு ஆயில் வந்து லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுதான் கொஞ்சம் வெறுப்பேற்றுச்சு. ஏன்னா அந்த இடத்துல ஆயில் வந்து வெளியே வந்து மண் எல்லாமே அந்த இடத்துல நல்லா பிடிச்சிக்குது, போகவே மாட்டேங்குது, அந்த மாதிரி பிடிச்சிக்கிச்சு. அந்த ஆயில் வந்து லீக் ஆகிற பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த லீக் ஆகிற பிரச்சனையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் சரியாக பண்ணலை. அண்டு நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டது பார்த்திங்க அப்படின்னா 4th சர்வீஸ் வீடியோ போட்டிருப்பேன். ஆக்சுவலி நான் 5th இன்னொரு வாட்டி வந்து சர்வீஸ் விட்டேன். சர்வீஸ் மீன்ஸ் நான் ஜென்ரல் சர்வீஸ்லாம் ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஷோரூமில் வந்து நான் சர்வீஸ் கொடுக்கறது வந்து நிப்பாட்டிட்டேன். 4th சர்வீஸோடு விட்டேன். லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பெருசாக ரீசனபிளாக சொல்கிற அளவுக்கு கம்ப்ளைண்ட் அப்படின்னா அந்த அடிக்கடி கட் ஆஃப் ஆகிற பிரச்சனை அதுதான் இருந்துச்சு. ஸோ அதனால் இவங்கள்ட்ட என்ன சொன்னாலும் சரி பண்ணவே மாட்டுறாங்க. எதுக்கு திரும்ப திரும்ப எதுக்கு கொண்டு போய் விட்டு அவங்க பண்ணினதே தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஆயில் மட்டும் இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம், பெருசாக எந்த பிரச்சனையும் கிடையாது, அடுத்த சர்வீஸில் ஃபுல் சர்வீஸ் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன். மைலேஜ் பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்தது இன்ஜின் கட் ஆஃப் இஷ்யூ சொன்னேன். ஆயில் லீக்கேஜ் சொல்லியிருக்கேன்னா. ஸோ அடுத்தது இன்னொரு பிரச்சனை எனக்கு என்ன வந்துச்சு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டோட ஸ்ப்ரிங்கெல்லாம் லூஸ் ஆகிடுச்சு.
நான் அடிக்கடி சென்டர் ஸ்டாண்ட் போடுவேன். ஸோ அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஸ்டாண்டோட இது லூஸ் ஆகிடுச்சு. ஒரு பள்ளத்தில் விட்டு ஏற்றுறேன் அப்படின்னா ஸ்டாண்டு வந்து டக்கு டக்குன்னு அடிக்கும். அந்த ஸ்ப்ரிங் வந்து போயிடுச்சு, அதை வந்து மாற்றணும். அடுத்தது கிளச்சு, கியர் பாக்ஸு. கியர் போடுறப்ப வந்து எனக்கு இப்போ சரியான டைட்டாக இருக்குது. டக்குன்னு ஒரு ஸ்மூத்தாக ஒரு கியர் வந்து என்னால் போட முடியல. அதேமாரி கியர் மாற்றுறப்ப வந்து கியர் வந்து இண்டிகேஷன் வந்து கரெக்டாக இல்லை. ஃபஸ்ட்டு எடுக்கும் போதே நான் சொல்லியிருப்பேன், நான் ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது ஆனால் செகண்ட் கியர் காட்டுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் கோளாறு கொடுக்குது சில நேரத்தில் கியரில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பிரச்சனைகள். எனக்கு வந்து இன்னும் இந்த இஷ்யூ இன்னும் வரல. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது இது வரைக்கும் எனக்கு வரலை. ஹேண்டில் பார் வந்து இப்போதைக்கு எனக்கு டைட்டாக ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ரஃப்பாக யூஸ் பண்ணுறேன். அதை வந்து அவங்க மேலே குறை சொல்ல முடியாது. கொஞ்சம் ரஃப்பாக மேடு பள்ளத்தில் ஒட்டி ஏற்றுனேன் அப்படின்னுங்கிறனால மேடு பள்ளத்தில் ஒட்டி ஏற்றி ஓட்டுறனால எனக்கு ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு, டைட்டாக இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கில் குறைகள் எதுவும் இல்லை. பெரிய பிரச்சனையே இன்ஜின் பிரச்சனை தான், அது இருக்குது. அதோட பெரிய என்ன குறை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. வேறு வழி இல்லை. நிறைய பேர் இந்த பைக்கை வாங்குகிறாங்க. இப்போ முதற்கொண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. லுக் வைஸ் நல்ல பைக்கு இல்லைன்னா சொல்லவே மாட்டேன் நான். அதேமாரி பவர் வைஸுமே வந்து நல்லா தான் இருக்குது. ஓட்டுறதுக்கான பொசிஷனுமே இதில் நல்லா இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே ஓட்டலாம். அதே மாதிரி எனக்கு வண்டியோட பிக்கப் வந்து இப்போ வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு, கம்மியாகிடுச்சு. முன்ன அளவுக்கு வந்து பிக்கப் இல்லை வண்டியில். இவங்கெல்லாம் ஜாலியாக படுத்துருக்காங்கல்ல. ஓணம் காலையில் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. நேற்று ஈவினிங்கே வந்து வண்டியை ஒரு வாட்டி கொண்டு போய் சர்வீஸ் விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு சொல்லணுன்ட்டு. கடைசியில் பார்த்தா நான் எங்கே வெளியில் சர்வீஸ் விடணுன்னு அந்த கடை க்ளோஸில் இருந்துச்சு. சரி, நமக்கு வந்து ஸ்டாண்டில் உள்ள சென்சார் பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஆமாம், அதை சொல்ல மறந்துட்டேன். எனக்கு ஸ்டாண்டு வந்து சில நேரம் சென்சார் வந்து அப்படியே இருக்குது, ஆன்லேயே இருக்குது. சென்சார் ஆஃப் ஆக மாட்டேங்குது. அதனால் என்னால் வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. அந்த ஒரு பிரச்சனை வேறு இருக்குது இந்த வண்டியில். அதை வேறு சொல்ல மறந்துட்டேன். ஆகா, உனக்கு படுற பாயிண்ட் மேலே பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. அதேமாரி இந்த நேரத்தில் இப்போ ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ காட்டுது, இது காட்டுறதெல்லாம் நமக்கு வராது. பட் ஆனால் இதில் எவ்வளோ காட்டுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரிப்பு பி ஆவரேஜ் மைலேஜ் ஓகே. இப்போதைக்கு 85, 118, 111 வருது. இவ்வளோலாம் வராது. ஸோ இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் ரெட் கலர் பைக் போகுது. அவ்வளோலாம் வரவே வராது. உங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜ் அதில் காட்டுறதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது எங்கேயுமே. ஜிடி ப்ளஸ் ரெட் ரோஸ்டர் சைலன்சர், இது ரெண்டு காம்பினேஷனுமே அல்டிமேட்டு. ஜிடியில் வந்து ரெட் ரோஸ்டர் சைலன்சர் இல்லை அப்படின்னா அந்த பைக்கே போகிறதே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹண்டருக்கு வந்து ரெட் ரோஸ்டர் சைலன்சர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு பீட்டிலெல்லாம் பெருசாலாம் ஒன்றும், அது பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது, கேட்குறதுக்கு அந்த பீட்டோட சவுண்டுமே. பட் இருந்தாலும் எதுக்கு இன்னொரு இது போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம், சைலன்சர்லாம் போடணுமா அப்படின்ட்டு. நீ போகிறானா போக மாட்டானா, நம்ம போய்ட வேண்டியதான். அதே மாதிரி இந்த வண்டியோட ஹேண்டிலிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டக்கு டக்குன்ட்டு வளைக்கலாம். அதனால் வண்டி வேறு அந்தளவுக்கு எனக்கு வெயிட்டு கிடையாது. அந்த ஒரு ரீசன்னால் பார்த்திங்கன்னா பைக்கோட ஹேண்டிலிங்கு நல்லாயிருக்கும்.
பிரேக்கிங் மட்டும்தான், பேக் சைடில் வந்து ஏபிஎஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து சடனாக பிரேக் போடுறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்கிட் ஆகும் பேக் சைடு மட்டும். ஃப்ரண்ட்டில் ஏபிஎஸ் இருக்குது, நல்ல ஒரு விஷயந்தான். ஏபிஎஸ் வந்து சில நேரத்தில் கோளாறு கொடுக்கும். எப்படி அப்படின்னா, நம்ம ஸ்லோவாக போயிட்டுருக்க நேரத்தில் ஏபிஎஸ் வந்து பிடிக்காது. திடீர்னு அது கால்குலேட் பண்ணி திடீர்னு ஏபிஎஸ் அப்ளை பண்ணும். ஸோ அது வந்து ஒரு பிரச்சனை. ஏன்னா டேனிங்லலாம் போய்ட்டு இந்த ஏபிஎஸ் அப்ளை ஆகிறப்ப ஸ்கிட் ஆகுது இந்த பைக்கில். ஹண்டரில் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஆனதே கிடையாது. பட் ஆனால் இந்த பைக்கில் எனக்கு ஆகுது. டேனிங்கில் திருப்புறப்ப ஏபிஎஸ் சில நேரம் ஆக்டிவேட் ஆகிடுது. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு ஸ்கிட் ஆகுது. ஸ்கிட் ஆகிட்டு விட்டுருது திரும்ப. சில நேரம் என்ன பண்ணுது, நம்ம பிரேக்கை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதை ஏபிஎஸ் வந்து ஓட விட மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. ஏபிஎஸ்சில் பார்த்திங்கன்னா தேவைப்படுற நேரத்தில் வந்து ஃபுல்லாக பிரேக் வந்து அப்ளை ஆகாது. பட் ஆனால் அதை நம்மளை சேஃப்டி பண்ணி காப்பாற்றி கூட தான் பார்க்கும். அந்த ஒரு ரீசனால் தான் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் இருக்கிற பைக்காக சூஸ் பண்ணி எடுத்தது. ஏன்னா நான் எப்படி ஓட்டுவேன்னு எனக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து ஏபிஎஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏபிஎஸ் இருக்கிற வண்டி சூஸ் பண்ணேன். இதே இந்த பைக்கை எடுத்ததுக்கப்புறம் நான் பேசாமல் SP 125 எடுத்துக்கலான்னு கூட எனக்கு தோணும், அது இந்த பிரச்சனைலாம் வரப்போ. பட் ஆனால் இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நல்லதை மட்டும் பார்த்தா இந்த வண்டி நல்லா தானே இருக்குது, நல்லா பவராகவும் இருக்குது அப்படின்னு தோணும். ஓகே, பட்டாபிராம் வந்தாச்சு. நாம் பஸ்ஸு இப்போ ஓரம் கட்டுவாங்க. நம்ம இண்டிகேட்டர் ஓட்டு பின்னாடி மென்ஷன் பண்ணிக்கலாம். அதேமாரி டிவிஎஸோட இந்த ஆப்போசிட்டில் போய் பார்த்திங்கன்னா டிவிஎஸோட ரைடா இந்த பைக் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக அந்த அளவுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் அந்த மாதிரி எனக்கு தெரியலை. அந்த பைக் எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட எனக்கு தோணும். பிரச்சனை வந்து எனக்கு அதோடய ஒரு மாதிரி மண்டை டென்ஷன் ஆகிடுச்சு. எனக்கு என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் யாராவது வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறீங்கன்னா வாங்குறது, ஸோ அதுக்காண்டி இந்த பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்காதீங்க. ஏன்னா நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதை வச்சு சொல்கிறேன் நான். ஏன்னா பேக் சைடில் வந்து பேக்கை வச்சுட்டு ஏறி இறங்க முடியாது. அதோட இந்த பைக்கை வந்து நீங்கள் ஸ்டாண்டு போட்டிங்க அப்படின்னா ஓவராக சாயும். சைடு ஸ்டாண்டு போட்டிங்க அப்படின்னா நல்லா அப்படியே படுத்துக்கிற மாதிரி இருக்கும். பைக்கு செடியாக நிற்கிற மாதிரி இருக்காது, படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் எல்லாம் வந்து நான் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுறேன். ஆன்ல இருக்குடா. ஆமாம் வணக்கம் ப்ரோ. ஏண்டா வீடியோல போடுங்க ப்ரோ. சரி ப்ரோ. டேய் இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆ ஆமாம் ஆமாம். ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். பை பாய்.